அந்த இடத்துல தாவேகாவை சேர்ந்த யாராவது ஒருத்தர் போனா, ஒரு 10 பேர் போனால் அங்க சூழல் வேற மாதிரி ஆகும் இல்ல? அப்போ உன்னை நம்பிதானே வந்தா உன் தலைவன் எங்கன்னு கேட்பாங்களா இல்லையாங்க? அது ஒரு பிரச்சனையாகுமா? சரியான கேள்வி கேட்டு கையறு நிலையில் நிற்காமல் ஓடி போன உங்களிடத்தில் நாளைக்கு நாட்டை கொடுத்தால் என்ன? ஒரு 29,000 பேர் கூடிய கூட்டத்துல 40 பேர் இறந்து போனதற்கே தப்பிச்சு தடதறிக்க தனி விமானம் பிடித்து ஓடுகிற நீங்கள் சிஎம் ஆக மாறினால் நாட்டில் கூடிய 36 துறைகள் 8 கோடி மக்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும்? யாரு விஜய்னே தெரியாத 1.5 வயது குழந்தை வாயில மிதிபட்டு இறந்து போன வலிய எப்படி கடத்த முடியும்? இதுக்கு யார் காரணம்? கர்ப்பிணியினுடைய வயிற்றுக்குள்ள 2 குழந்தை, அந்த கர்ப்பிணி தாய்மார் 2 பேர் இறந்து போயிருக்காங்களே. ஒரு மாற்றுத்திறனாளி தாய் காதும் கேட்காது, வாயும் பேச முடியும், குழந்தை இறந்து போச்சு, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். கண் பார்வை இல்லாத தாய், அந்த தாய் சொல்றா, நீ பிறந்ததுல இருந்து எப்படி இருப்பன்னு எனக்கு தெரியாதடா, நீ எப்படா இருப்பன்னு கேட்ட ஈரக்கொலையே நடுங்கி போச்சு. சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க, உங்களை பார்த்து ரசிச்சு கைத்தட்டி உங்களுடைய முதல் நாள் முதல் காட்சிக்காக திரையரங்க வாசல்ல காத்து கிடந்தவன் காலையில 6 மணில இருந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, ஆக்சிஜன் கூட இல்லாம நெருக்கடியில நின்னு செத்து போயிருக்கான். எங்கடா போன நீ? எங்கடா போன? இல்ல நீ எங்க போன? இல்ல, ஒரு யதார்த்த சூழலை புரிஞ்சு பேசுங்க துரைமுருகன். அந்த இடத்துல அவர் இருந்தால் அது சரியா இருக்குமா? மீண்டும் தலைவனா இருந்தா நின்றுக்கணும். கரூருடைய மாவட்ட கண்காணிப்பாளர், நான் சொல்றது உண்மையான அபிஷியல் செய்தி, மாவட்ட கண்காணிப்பாளர் தாவேகாவோட பொதுச் செயலர் புஷியானந்த் அவர்களுக்கு அழைத்து கூட்டம் ரொம்ப கட்டுக்கடங்காம இருக்கு, காலையில இருந்து காத்திருக்காங்க, யாருக்கும் தண்ணி இல்ல, உணவு இல்ல, உள்ளுக்குள்ள நாங்களும் போக முடியல, வெளியே அவங்களும் வர முடியல, நெருங்கிருச்சு அந்த இடம். அதனால இது கேஷுவாலிட்டி நோக்கி போற மாதிரி இருக்கு. ஒருவேளை அவர் வந்தா ரொம்ப பெரிய விபத்துகள் நடக்கலாம் என்பதை முன்கூட்டி எச்சரிக்கிறார். ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டி அங்க மாஸ் காட்டணும். ஏன்னா கரூர் செந்தில் பாலாஜி போட்ட திமுக போட்டங்கிறாங்க, அங்க நம்ம பெரிய ஓட்டையை போடணும், இங்க இருக்கிறதே பெரிய கூட்டத்தை நம்ம காட்டிடுவோம் பிளான் பண்ணிருக்காங்க. 2-3 திசையில இருந்து காலனி எல்லாம் நடந்திருக்கு. எங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு கோவம் வருது இல்ல? அப்ப இது ஏதோ ஒண்ணு பண்ண சொல்றான், ஹெல்ப் கேட்கறான். அவர் இந்த மண்ணிலிருந்து வெளிவந்தா மட்டும்தான் இனிமேல் அவர் தமிழ்நாட்டை அரசு செய்யும். இனி அவர் இந்த மாதிரி வந்தா செருப்படி மக்கள் எவனும் இனி விஜய் கூட்டத்துக்கு மக்கள் பிள்ளைகள் அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்க? பெத்த பிள்ளையை சாகடுக்கு அனுப்புவானா? இது தமிழ்நாட்டுடைய பெற்றோர்கள் நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் கடமை இருக்கு. உங்கள் ஊடகத்தின் வாயிலாக கரூர்ல டிவிக்கு துண்டு போட்டு ஒரு 20 பேர் நடக்க முடியுமா ரோட்ல? சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலை அங்க வேற மாதிரி இருக்கு. நீங்க களத்துக்கு போயிருக்கீங்க, நான் போகாம சொல்றேன். தப்பு உங்க மேல இருக்குல்ல? தப்பு இல்ல. அங்கு டிவிக்கு துண்டு போட்டு கரூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்க முடியாத ஒரு நிலைமை இவங்க வர வச்சுட்டாங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் அரசியல் படுத்தப்படாத தற்குறி ஒரு முட்டாள் கூட்டம் என்று நான் சொல்வதற்கான காரணமே எவனுக்குமே எந்த அரசியலும் தெரியும்.